லைவான வன்னியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பட திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா மாரிசன். அதாவது பகவத் ஃபாசில், வடிவேலு, கோவை சரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது. அப்புறம் லிவிங்ஸ்டனும் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் விவேக் பிரசன்னா அவரும் நடிச்சிருக்காரு. பிஎல் தேனப்பன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பகவத் ஃபாசில் எல்லாருக்குமே தெரியும், தமிழில் தொடர்ந்து வந்து நல்ல நல்ல படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து தான் மாரிசன் வந்து வடிவேலுடன் வந்து பயணிக்கிற மாதிரி ஒரு கதை வந்து இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு போல இருக்கு. வடிவேல் பகவத் ஃபாசில் சேர்ந்து இந்த படத்தை இயக்குனர் எப்படி எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பகவத் ஃபாசில் வந்து பார்த்தோங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு திருடனா வந்து இருக்காரு. எல்லா இடத்துலையும் திருடுறது தான் இவருக்கு வேலை. அதே போல் வடிவேலும் அவரும் வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பயணிக்கிற அளவுக்கு வந்து இந்த கதை வந்து எடுத்துட்டு போயிருக்காரு இயக்குனர் சுதீப் சங்கர் அவர்கள். ரெண்டு பேரும் படம் முழுக்க வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் வந்து ஒரு திருடன் சொல்லிட்டு வடிவேலுக்கு தெரியாது. வடிவேல் வந்து ஒரு சில கொலைகள்லாம் வந்து பண்ணுவார். அது வந்து இவருக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒன்றா வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் பகவத் ஃபாசிலை வச்சு தான் ஒரு சிலவங்களை வந்து இவர் கொலை பண்ணுறதுனால பகவத் ஃபாசிலுக்கும் இவர் கொலை பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவ்வளோ வந்து அருமையாக வந்து இந்த படத்தை ட்ராவல் பண்ணியிருப்பார். இதில் முக்கியமாக வடிவேலுடைய கேரக்டர் சொல்லணும், ரொம்பவும் வந்து யதார்த்தமான நடிப்பு வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், ஒரு காமெடியான ஒரு ஆளை இது மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்தால் எப்படிங்க நடிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது மாமன்னன் படத்தில் வடிவேலு அவருடைய நடிப்பு பார்த்து எல்லாருமே வந்து நம்ம பூரிப்பு அடைஞ்சிருப்போம். அதே போல் இந்த படத்தில் அதை விடவே இன்னும் அருமையாக வந்து இவருடைய கேரக்டர் இருந்தது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். பகவத் ஃபாசிலோட கேரக்டரும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். திருடனோட கேரக்டரு இந்த ரஜினி படத்தில் எப்படி வந்து இவர் ஒரு துருன்னு எப்படி இருப்பார், அதுலேயும் திருடன் தான், அதில் எப்படி ஒரு துருன்னு இருப்பாரோ அதே போலயே இந்த படத்துலையும் வந்து பயங்கர ஒரு சிலுமிஷமான ஒரு ஆள் அப்படின்னே வந்து சொல்லலாம். துருன்னு வந்து அது மாதிரி வந்து அழகாக வந்து இயக்குனர் வந்து கேரக்டர் கொடுத்துருக்காருன்னே நம்ம சொல்லலாம். அதே போல் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணும்போது அவரை ஏமாற்றணும்னு நினைப்பார், இவரை ஏமாற்றணும்னு நினைப்பார். ஏன்னா வடிவேல் அவர்கள் வந்து கொஞ்சம் பணம் வந்து வச்சுருப்பார். இவர் வந்து திருடன் இல்லை, அவர்கிட்ட வந்து எப்படியாவது பணத்தை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். அதே போல் பகவத் ஃபாசிலை வச்சு அவர் வந்து ஒரு சில கொலைகளும் வந்து பண்ணுவார். ஒரு சில அடையாளங்கள் தெரியாத மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே வராங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இதில் முக்கியமான இந்த படத்தினுடைய முக்கிய கரு அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா படத்தை விட்டு வெளியே வரவங்க எல்லாருமே வந்து இந்த கிளைமேக்ஸ் தான் வந்து இந்த படத்தை பற்றி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா கோவை சரளா அவங்களுடைய கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக வந்து இருக்குது. அதே போல் லிவிங்ஸ்டனும் அவருடைய கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு. தேனப்பன் அவர்களுடைய கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. விவேக் பிரசன்னா அவரும் வந்து அவருடைய கேரக்டர் இந்த படத்தில் பக்காவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு முக்கியமாக மியூசிக் வந்து சொல்லணும், யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு சொல்லித்தரணுமா யுவனுக்கு மாண்டே சாங்கோடவே எப்படி வந்து அந்த மியூசிக் வந்து நம்மளை எப்படி கேட்க வைக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாகவே வந்து இருக்குது. டைரக்டர் வந்து முக்கியமாக வந்து நம்ம சொல்லணும், கொஞ்சம் சோர்வடைகிற இடத்துலையும் அந்த கதையை வந்து தூக்கி நிறுத்துகிற மாதிரி கரெக்டாக வந்து இயக்குனர் வந்து சுதீஷ் சங்கர் அவர்கள் வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்காரு. கேமரா ஒர்க்கும் சொல்லணும், லொக்கேஷனும் அவ்வளோ அருமையாக இருக்குது, எடிட்டிங்கும் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ட்ராவல் பண்ணும் போதும் அவருடைய அடையாளம் இவருக்கு தெரியாமல் இவருடைய அடையாளம் அவருக்கு தெரியாமல் எப்படி வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஏமாற்றம் அடையுதோ இந்த படத்தை அற்புதமாக வந்து இயக்குனர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த கிளைமேக்ஸ் வந்து நான் இப்போ சொல்ல விரும்பலை, ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸை கருத்துக்கள் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கர ட்விஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காரு. நன்றி.